என்ன நாத்து இழைச்சிட்ட? நீங்க தான் அண்ணி பார்த்து பத்திரமா இருக்கணும். எங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு சமைச்சு போட்டே நீங்க துரும்பா இழைச்சிட்டீங்க. ஒரு நாத்தனாரும் அண்ணியும் இப்படியா பேசிப்பாங்க? அவங்க உண்மையை பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க பாப்போம். அண்ணி ஜாலியா இருக்கீங்க போலயே. வா நாத்து, ஜாலியா இருக்க விட்டுருவியா நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருப்போம் நினைச்சா இருக்க முடியல. அப்ப நாத்துன்னு நான் இதுக்கு இருக்கேன். ஆமா, இது என்ன கையில கவரு? வேற ஒண்ணும் இல்ல நீ, உங்களோட பிரஷரையும் சுகரையும் ஏத்துறதுக்கு கொஞ்சம் இனிப்பும் காரமும். எப்படியும் வீட்டுல ஸ்நாக்ஸ் இல்லன்னு இதை தான் தட்டுல 2 பேருக்கும் அள்ளி கொண்டு வந்து தர போறேன். அப்புறம் என்ன, எனக்கு ஏற சுகர் உனக்கு ஏறிட்டு போட்டும். ஆமா, இப்ப என்ன பெருமை பீத்துறதுக்கு இங்க வந்திருக்க? அண்ணி அது வேற ஒண்ணும் இல்ல நீ, எங்க வீட்டுக்காருக்கு நல்ல பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்க நீ. அதான் அந்த நல்ல விஷயத்த சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் காண்டி ஏத்திட்டு போலாமேன்னு வந்தேன். உங்களை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து ஒரு வேலை வெட்டிக்கு கூட போகாம 3 வேளையும் சோத்த நல்லா முக்கிட்டு தின்னுட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். கூசவே செய்யாதுல. ஏன் நாத்து, எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? அதுவும் ஃபாரின்ல. என்னது ஃபாரினா? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பறந்துருவேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கூட கொடை பிடிப்பான். நாங்க கொடைய நேரா பிடிப்போம், இல்லைன்னா அப்படியே மல்லாக்க பறக்க விடுவோம். நீ வயிறு சாகாம வீட்டுக்கு கிளம்பு.